நான் இது வரைக்கும் வெளி கம்பெனி கூட இந்த ஒர்க் பண்ணதில்லை. நான் வந்து இந்த மாதிரி நல்ல கதை ஒன்று இருக்குது சார், எனக்காக ப்ரொடியூஸ் பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு லைக் ராஜு சார் கிட்ட கேட்டுக்கிட்டேன். கேட்ட உடனே கதை கேட்ட மறு செகண்டே வந்து ட்ரீட் பண்ணிடலாம் நாளைக்குன்னு சொல்லிட்டு ஆர்வம் காட்டினார். இன்றைக்கி வரைக்கும் இந்த ஈவெண்ட் நடத்துறதெல்லாம் கூட முழுக்க முழுக்க அவரோட இன்வால்மெண்ட்டு தான். இதை பப்ளிசிட்டி பண்ணணும், பெருசாக ரீச் பண்ணணும், இதை எந்த டேட்டில் ரிலீஸ் பண்ணலாம் இந்த படத்தை அப்படின்றது வரைக்கும் இன்னிலேருந்தே ரொம்ப ரொம்ப பிளான் பண்ணி நல்லா பண்ணுறாங்க. பெரிய வழியில் வர்ற மகா சிவராத்திரி அன்னைக்கு ரிலீஸ் பண்ணுறதுக்காக சார் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ரத்தத்துக்கு பயந்தவன் அரசனாக முடியாது. இங்கே ரத்தக்கடை படியாத அரசன் யார் இருக்கா? யமன் பொறுத்த வரைக்கும் என்ன மெசேஜ் இருக்குன்னா, யார் வேணா நினச்ச அரசியலுக்குள்ளே வரலாம், ஹார்ட் ஒர்க் பண்ணால் வரலாம். அரசியல்னால் என்ன, அரசியல்னால் எப்படி இருக்கும், நம்ம பார்க்குற அரசியல் வேறு, உள்ளே நடக்கிறது வேறு. ஒருத்தன் ஒரு எம்எல்ஏ ஆகிறதுக்காக என்ன பண்ணுறான், மினிஸ்டர் ஆகிறதுக்காக என்ன பண்ணுறான்ற மாதிரி அரசியல்ன்ற களத்துக்குள்ளே நடக்கக்கூடிய கதை தான் இது. அரசியலை பற்றின கதை கிடையாது. வழக்கமாக வந்து ஹீரோ ஆட்டோக்காரன்னு சொல்லுவோம் இல்லையா, ரிச்சாக்காரன்னு சொல்லுவோம், ஹீரோ ஐடியில் வேலை பார்க்குறான்னு சொல்லுவோன்ற மாதிரி இந்த படத்தில் கதை களம் தான் அதை பற்றி சம்மந்தப்பட்டதை தவிர்த்து முழுக்க முழுக்க அரசியல்னு சொல்ல முடியாது. பட் அரசியலை பற்றின நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த படத்தை கிடைக்கும் உங்களுக்கு. அரசியல் ஒரு சாக்கடைன்னு சொல்லுவாங்க, ஆனால் அதில் இருக்கவனுக்கு மட்டும்தான் தெரியும் அது மனுஷனோட ரத்தமும் சதையும் கலந்து ஒரு சாக்கடை. இன்ஃபேக்ட் இந்த யமன் படத்தோட டைட்டில் வந்து ஜீவா சங்கர் தான் வச்சுருந்தாப்புல. நம்ம ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவரே பர்சனலாக இன்ட்ரெஸ்ட் எடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அந்த டைட்டில் கொடுத்தாரு. ஸோ எனக்கு கிடைச்ச கிஃப்ட்டுன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. அதெல்லாம் 16 இயர்ஸாக நாங்கள் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறதுனால வந்துட்டு புதுசாக வரும் விஷயம் இல்லை. பட் ஆஸ் ஆக்டராக வந்துட்டு நானில் பார்த்ததுக்கும் எம்எல்ல பார்த்ததுக்கும் ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் இருந்தது. இடையில வந்துட்டு 5 ஃபிலிம்ஸ் பண்ணியிருந்தாரு. அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்க்க முடிஞ்சது பர்ஃபார்மன்ஸ் சைடில். வணக்கம். ஃபஸ்ட்டு லைக்கா ப்ரொடக்ஷனோட ஃபஸ்ட்டு படம் கத்தி, விஜய் சாரோட பெரிய மாபெரும் வெற்றி படமாக அமைந்தது எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும். அடுத்தது வந்து சூப்பர் ஸ்டாரோட 2.0 ரோபோ 2 சங்கர் சார் டைரக்ஷனில். ஸோ இந்த மாதிரி அடுத்தது சபாஷ் நாயுடு கமல்ஹாசன் சார் படம் பண்ணிகிட்ருக்கோம். இது பண்ணிகிட்டு இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டாங்க, என்ன இன்ட்ரெஸ்டிங் ஸ்கிரிப்ட் பேஸ்ட் படங்கள், ஒரு பெரிய பட்ஜெட் படங்கள் தான் பண்ணுவீங்களா அப்படின்ட்டு. ஸோ விஜய் ஆண்டனி இஸ் அ குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட். இப்போ அவர் ஜீவா சங்கர் எனக்கு அறிமுகப்படுத்தினார். அந்த கதையை கேளுங்க அப்படின்னு சொன்னார். ஸோ யமன் கதையை சொன்னார். வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் ஸ்கிரிப்ட், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரிப்ட். ஆரம்பம் முதல் இறுதி வரை மிகவும் விறுவிறுப்பான ஒரு ஸ்கிரிப்டு. ஸோ அதை கேட்டுட்டு அந்த இமீடியட்டாக அதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணேன்.